சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ நம்ம விண்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து எந்த மாதிரி சார் நம்ம பண்ணுறது? இப்போ தனியாக செப்பரேட்டாக வைக்கணுமா, இல்லை வந்து சோலார் பேனலோட வைக்கிறது நல்லா இருக்குமா? எந்த மாதிரியான அவுட்புட் இது கொடுக்கும் சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து தனியாக வைக்கலாம், சோலாரோட வைக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் இது வந்து ஸ்கேலபிள் அண்ட் மாடலருங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5 கிலோவாட் வந்து யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் இட் டு எனி நம்பர் ஆஃப் கிலோவாட்ஸ் தட் யூ வாண்ட். Okay. டு மேக் இட் ஃப்ரம் a 0.5 kilowatt to any megawatt system. And the combination of wind can be, wind and solar can be from 10% wind, 90% solar to 90% wind, Okay. 10% solar. The combination can be anything based on the application and resources. Okay. And இது வந்து நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். Okay. 100% made in India product. And if you look at the material, the windmills are made of GRP. We have a generator on it. Okay. And the bearing. That's it. It's a ரொம்ப கம்மி maintenance. And we have been supplying this all over India as well as 38 different countries. ஓகே. இப்போ நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது சோலாரோட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 1 கிலோவாட்டுக்கு அது எவ்வளோ ஜென்ரேட் பண்ணும் அந்த விண்டுக்கு பொறுத்தவரை? Sir, based on the wind speeds and solar radiation, it can generate anywhere from 0.4-0.5 kilowatt and it can generate up to 6.5-7 units per day. Per day. ஏன்னா solar generation is arithmetic, wind generation is exponential. Correct. Okay. And இது வந்து this product has been tested by National Institute of Wind Energy and we have generation graphs for it which can be shared if need be. ஓகே. இப்போ இது வந்து ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா, இல்லை வந்து சென்னைக்குனா ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் டிஃப்ரெண்ட்? இல்லை சார், இது இஸ் சேம் திங். என்ன சேஞ்ச் ஆகும்னா the combination of wind and solar change ஆகும். Say for example in north east, now when we have put lot of these things in north and northeast. Okay. அப்போ you have more wind and less solar. சவுத்துக்கு வரும்போது we'll have more solar and less wind because இங்கே solar radiation அதிகம். கரெக்ட். நீங்கள் அது பார்த்தீங்களா ONGCக்கு நாங்கள் போட்டது வந்து அது that's all wind. It's the first wind wall of India. Okay. அது பீச் கிட்டே இருக்கு, அதனால வெறும் wind போட்டிருக்கோம். அது that generates more power than normal areas. ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம சோலாரோட கம்பைன் பண்ணுறப்போ இதோட ஆம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ எப்படி அது கம்பைன் பண்ணி போகுது? சார், எங்ககிட்ட வந்து we have an MPPT inbuilt in the system where it converts the AC into DC, stabilizes it and give a stable DC கொடுக்கும் சார். ஸோ அதனால தான் எங்களால் சோலாரோட கம்பைன் பண்ணுறது முடியும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு கிலோவாட் போடுறா இருந்தால் அதுக்கு என்ன செலவாகும்? இப்போ இந்த விண்டு இது போடுறாங்க சார், இப்போ நீங்கள் வந்து 80-20 காம்பினேஷன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி அரௌண்ட் 1.2 lakhs to 1.3 lakhs per kilowatt. Okay. Entire things including inverter and other things installed. ஓகே சார். சார் உங்களை கான்டாக்ட் பண்ணால் தான் கான்டாக்ட் நம்பர் வேணும் சார். யூ கேன் எங்களோட வெப்சைட் வந்து www.windstream.tech. ஓகே. எங்களோட ஃபோன் நம்பர் வந்து 98481-27376. ஓகே. இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். யூ கோ டு அவர் வெப்சைட், யூ ஹேவ் அவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தேர். மெயில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் எங்கள் இடத்துக்கும் பண்ணி தரீங்களா? எல்லா இடத்துக்கும் பண்ணுவீங்க சார். நாங்கள் வந்து லே லடாக், சியாச்சன், கிண்டி வரைக்கும் நாங்கள் நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சார். வில் பி மோர் தேன் ஹாப்பி டு பி ஒர்க்கிங். ஓகே சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மேடம் வணக்கம். மேடம் ஓகே மேடம். இப்போ நம்ம அந்த விண்ட் டர்பைன் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது எந்த மாதிரியான இது வந்து நமக்கு கொடுக்குது? இது வந்து விண்ட் டர்பைனா இது வந்து வெர்டிகலாக, அது ஹரிசானலாக எந்த மாதிரியான இது வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து வெர்டிகல் டர்பைன். எதுக்காக அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஹரிசானலோட கம்பேர் பண்ணும்போது வெர்டிகல் டர்பைனில் நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அனிமல் ஃப்ரெண்ட்லி. ஸோ வெர்டிகல் டர்பைன் போது நமக்கு அனிமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஹரிசானலாக இருந்துச்சுன்னா நமக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வெர்டிகல் டர்பைன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஹோல் செட்டப், நம்ம வந்து பிஓஎஸ் மாதிரி ஹோல் செட்டப்பாக வச்சுருக்கோம். 1 கிலோவாட், 3 கிலோவாட், 5 கிலோவாட்னு ஹோல் செட்டப்பே வச்சுருக்கோம். நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் சைட்டு. நம்ம வந்து எப்படி நம்ம விண்ட் ஃப்ளோ ஃபஸ்ட் நம்ம வந்து அங்கே அனிமோமீட்டர் யூஸ் பண்ணி சைட்டில் வந்துட்டு எவ்வளோ விண்ட் ஃப்ளோ இருக்குன்றதை செக் பண்ணுவோம். அந்த விண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விண்ட் எவ்வளோ % போட போகிறோம், அண்ட் சோலார் எவ்வளோ % போட போகிறோம் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பேஸ் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ விண்டு போடலாம், எவ்வளோ சோலார் போடலாம் அப்படின்னு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விண்ட் மில்லை பொறுத்த, அந்த விண்ட் டர்பைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும், வீட்லேயே அதிரும். ஸோ வீடே வந்து ஒரு மாதிரி நாய்ஸி இது வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா இதில்? நோ, இதில் வந்து நாய்ஸும் கிடையாது. நமக்கு அந்த ஷேக்கிங், அந்த அதிர்வு எதுவுமே நமக்கு வந்து இதில் கிடையவே கிடையாது. நம்ம அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ளஸ் நம்மளோட மெட்டீரியல் வந்துட்டு அந்த மாதிரியான மெட்டீரியல் எஃப்ஆர்பின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலில் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான நாய்ஸோ இல்லை அதிர்வோ எதுவுமே இங்கே வராது. ஓகே. இந்த மாதிரி விண்ட் டர்பைனை வந்து நான் வந்து சோலாரோட நான் சேர்த்து வச்சுக்க முடியுமா? ஷோர். நீங்கள் ஆல்ரெடி சோலார் போட்டிருந்தாலுமே நீங்கள் விண்டை வந்துட்டு அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் ரூல்லையுமே இருக்குது, நம்ம விண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சோலார் ரூல் போட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். மோர் தென் நீங்கள்
விண்டு மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சைட்டில் வந்து விண்டோட ஃபோர்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னா நம்ம பியூர் விண்டாவே நம்ம போகலாம். இப்போ நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது வந்து நம்ம ஆக்சஸும் நம்ம வந்து அந்த இன்வெர்டர் சோலார் இன்வெர்டர்லேயே கனெக்ட் பண்ணலாமா? எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஆக்சுவலி நம்ம நார்மலாக வந்து நம்ம சோலார் இன்வெர்ட்டர்லேயே இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்வெர்ட்டர் நம்ம வந்து இன்வெர்ட்டருக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்துட்டு சார்ஜ் கண்ட்ரோலர் அந்த மாதிரியான சில காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஜென்ரேட்டர் அந்த மாதிரி இருக்கிறனால அதிலே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் சோலார் யூஸ் பண்ணியிருக்க சேம் அதே இன்வெர்ட்டர்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சஸுமே நம்ம இன்வெர்ட்டரில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதோட ஆம்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுவே வந்து நம்ம ஜென்ரேட்டர் அங்கே இருக்குது, அது மூலியமாக தான் நமக்கு வரும். இப்போ இந்த ஒரு விங்ஸ் இந்த மாதிரி விங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு விங்ஸ்ன்றது இப்போ ஒரு கிலோவாட்னா எத்தனை விங்ஸ் வரும்? நம்ம 3 விங்ஸ் ஒரு பாக்ஸ் செட்டப் வந்துட்டு 0.5 கிலோவாட் வரும். ஓகே. ஸோ 1 கிலோவாட் செட்டப் நம்ம வந்து பேசிக்காக ஒரு நார்மல் ஏரியாவில் சென்னை பேஸ்ட் ஏரியாவில் போடுறோம் அப்படின்னா 3 விங்ஸ் மேலே வந்து சோலார் அந்த மாதிரி 1 கிலோவாட் செட்டப் அந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் கவர்மெண்ட் சப்சிடி மாதிரி இதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து சோலார் பேனலோட சேர்த்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பேனலுக்கான சப்சிடிஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹைபிரிட் மாடலில் தான் போடுவோம். ஆப்வியஸ்லி நம்ம கிரிட்டோட டைப் பண்ணுவோம். ஸோ நம்ம பேனல்ஸ் போட்டுட்டு அதுக்கான சப்சிடிஸ் நம்ம கிளைம் பண்ணிட்டு விண்ட் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டுக்குன்னு செப்பரேட் சப்சிடி இல்லை, பட் சோலாரோட நம்ம சேர்த்து போடும்போது அதுக்கான சப்சிடி கிடைக்கணும். ஓகே. This is 0.5, 165, 165.